ஒரு அறையில் ஒரு ஆண் இருக்கிறார், இன்னொரு அறையிலே ஒரு பெண் இருக்கிறார். பகவான் பார்த்து இன்னைக்கு அப்பா ரெண்டு பேரும் இந்த வாத்திரத்துக்குள்ளே அடைபட்டு இருக்கிறீர்களே, ரெண்டு பேரும் யார் யார்? பகவான் நானும் வள்ளுவர், இது எனது மகள் திருமகள். ஓஹோ சுவாமி, எனக்கு வேலை விவசாய வேலை. சரி, நான் தினமும் விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சரியப்பா, மகள் இந்த பாத்திரத்திலே கஞ்சி கொண்டு வருவாங்க. அன்று மதுபோல் வேலை செய்து கொண்டிருந்தேன். வானமோ கறக்கவில்லை, இதையோ இடிக்கவில்லை. ஆனால் ஒரு மாய சத்தம் மட்டும் வந்ததை பார்த்தேன். ஏறிட்டு பார்க்கும் போது 14 லோகம் எல்லாம் வெள்ளத்தால் எழுந்து பார்த்தேன். இந்த வெள்ளம் மாயத்தில் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த பாத்திரத்தை அமர வேண்டும் சொல்லி எனது மகள் எனக்காக கொண்டு வந்தாலே கஞ்சி பாத்திரம். அந்த கஞ்சி பாத்திரத்தில் இந்த பாத்திரம் கஞ்சியை கீழே ஊற்றி விட்டு பாத்திரத்தில் இது அழகாக சமந்து அமைந்து கொண்ட பகவான் குடித்து விட்டு நீர் இருக்க வேண்டியதாய். சாதத்தை காட்டிலும் உயிரானதான் மேலானது. பசியோடு இருப்பீர்கள். ஆமா. சரி, முதலில் ஆகாரம் சாப்பிட்டிருக்கிறீர்களா? இதுவரை இல்லை. கொண்டு வந்த சாதத்தை தான் அப்புறப்படுத்தி விட்டோம். இந்த வாத்திரத்துக்குள்ள அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு வரவே நான் தரலாம் என்று நினைக்கின்றேன். சரி சுவாமி, இப்போது நாங்கள் தகப்பன் மகளாக இருக்கின்றோம். நீங்கள் என்ன பிறவி கொடுத்தால் அடிநதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு உலகமான அணிந்த போதிலும் ஏதொரு வகையும் அறியாமல் வந்திருக்கிறீர்கள். முன்பிறவியிலே தகப்பன் மகளாக இருந்தவர்கள் உலகம் அடைந்துவிட்டது. மறுபடியும் உயிரோடு வந்த காரணத்தால் கணவன் மனைவியாகவே வாழ கடவுள் என்னுடைய வரம். பகவானே, மீண்டும் இந்த உலகத்தை படைக்க வேண்டுமானால் நாங்கள் இருவேறு கணவன் மனைவி அமைய வேண்டுமானால் தங்கள் சித்தம் அப்படி அமைகின்றோம். ஒரு ஆண் ஒரு பெண் வேண்டும் அல்லவா? இதுதான் சொல்லுவார்கள். பத்திரமா ராளியப்ப கதையிலே தாரம், அதாவது சொல்லுவோம் தாரம் புரண்டான கதை, தாரம் புரண்டான கதை, அவதாரம் இரண்டான கதை. உண்மைதானே? தகப்பன் மகளாக இருந்தவள் மருகத்தில் பிறவி செய்ய வேண்டுமானால் கணவனாக மாற வேண்டும். பார்வதா தேவி தாரகன் அழிக்க வேண்டுமானால் பத்திரகாளியை பறக்க வேண்டும் என்று அவதாரம் இரண்டான கதை சொல்லுவார்கள். அப்படி இப்படி வரத்தை கொடுத்தார் பகவான். கருடனை பார்த்து சொல்றார், கருடா சுவாமி, இன்னும் ஒரு சின்ன உபகாரம் செய்வாயா? பகவானே, என்ன உதவி நான் சொல்லுங்கள், அடியே செய்து வருகிறேன். என்னுடைய அத்தானை தெரியுமா? உங்கள் அத்தான் 5ஆம் ஆகிய திருப்பதிகளில் பள்ளிக்கூட்டிருப்பாரே மாயவன். அவர்தானே? என்ன செய்ய வேண்டும்? அன்னவரிடத்திலே சென்று உங்களுடைய அத்தானாகிய சிவபெருமான் அழைத்து வரும்படியாகவே என்னை அனுப்பியிருக்கிறான்னு ஒரு வார்த்தை சொல்லிவாரு. உடனே வந்துருவான். பாசம். ஆமா, அவ்வளவு பாசம் தான். ஆனா பேசணும்னு நினைக்கல. பகவானே, நீங்கள் சொல்லும் உங்களுடைய மாயவர் அழைத்து சொல்லி பகவான் 5ஆம் குடலைய திருப்பாடலில் வந்து 5ஆம் திருப்பார்க்கடலில் வருகின்ற போது மாயவராய கணவருமான் எப்படி வழிகொண்டிருக்கிறார்? கல்லு தங்கட்டுக்காக ஐந்தாம் திருப்பார்க்கடலில் வாமடியில் வழி கொண்டிருக்கின்றார். காலதி வடக்காக மனிதற்காக கனகமுடி தெற்காக மெத்தை ஒரு பாம்பாக மேற்கு திசையில் முகமாக
அறிந்தும் அறியாதவர்கள். தெரிந்தும் தெரியாதவர்கள். ஆமா ஆஹா. மாயவன் தூங்குகிறார் என்றால் ஆ. மாயவனுக்கு தெரியாத விஷயம் இந்த உலகில் எதுவுமே கிடையாது. உலகத்தில் ஆக்கவும் அளிப்பதற்கு மரியாதை ஒதுக்கின்றார் மாயவன். ஆஹா. அந்த சமயத்திலே பள்ளி கொண்டிருக்கும் போது பார்த்தான் கொடையாழ்வார். என்ன? மலை ஒன்றர்களுக்கு கடுகு ஒன்று சாம்பிராணி உதவி என்று சொன்னார். ஆமா. ஒருத்தர் தூங்குறான்னு வைக்கிறேன், நித்திரை வாங்க செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. வெண்ணெய் ஊற்றி மட்டும் எழுப்பலாம். உலகிலே பெரிய பாவம் அந்த பாவம் தான். அதனாலே கையை தீண்டி நிற்பதான் மிதனப்படுவான் என்று, என்று கையை தீண்டி நிற்பதான் கதனப்படுவான் என்று ஆமா மாயவர் எப்படி ஒரு பாமாலை பாடி தெய்வாரோட பூங்காவில் சென்று சரகாய நீர் கோரி கோவிந்தன் மேலே தூவி ஹெகிரி நாராயணா அச்சுதா பத்மாந்தபா என்று ஒரு பாமாலை தூவி நிற்கின்ற